தோழர் ஜி.கே. மணி கட்சித் தலைவராக பொறுப்பேற்றுக் கொண்டார். சமூக நீதி காவலர் மருத்துரையா அவர்களுடைய உறுதியான கொள்கை, திடமான செயல்பாடு, அவர் முன்னெடுத்து செல்லுகிற மக்களுக்கான பிரச்சனைகள், அதை குறிப்பிட்டு சொன்னால் பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட சிறுபான்மை மக்களின் உரிமைக்காக போராடுவதும் அவர்கள் உரிமைகளை வென்றெடுப்பதும் அவர்கள் வாழ்க்கையில எல்லா நிலைகளிலும் முன்னேற்றுவதற்கான திட்டங்களை நடைமுறைப்படுத்துவதற்குமான கொள்கை திட்டங்களை வைத்திருக்கிறார்கள். அதிலும் குறிப்பா சொல்ல வேண்டுமானால் இன்று நாட்டில் இருக்கிற எல்லா தரப்பு மக்களுக்கும் தந்தை பெரியார் சொன்ன மாதிரி சமூக நீதி ஒவ்வொரு தனி மனிதனையும் ஒவ்வொரு குடும்பத்தையும் சென்றடைய வேண்டும். மேடு பள்ளங்கள் நிறைந்து காணப்படுகிறது மனித வாழ்க்கையில். அந்த மேடு பள்ளங்கள் சரியாக்கப்பட வேண்டும் என்றால் சமூக நீதி எல்லோருக்கும் கிடைத்தாக வேண்டும். இன்று தமிழ்நாடு அரசியலில், இந்திய திருநாட்டு அரசியலில் தந்தை பெரியாருக்கு பிறகு, அண்ணல் அம்பேத்கருக்கு பிறகு, மகாத்மா புலேவுக்கு பிறகு சமூக நீதிக்காக போராடுகிற, சமூக நீதியை தன்னுடைய உயிர்மூச்சு கொள்கை என்று சொல்லக்கூடிய மிகப்பெரிய தலைவராக சமூக நீதி காவலர் மருத்துரையா அவர்களை இந்திய நாடு முழுவதும் பாராட்டி போற்றுகிறது.